மொழி கொள்கையை எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மும்மொழி கொள்கை பற்றிய விவாதத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் 2 மொழிதான் கத்துக்கணுமா? 3 மொழி கத்துக்கிட்டா என்ன நஷ்டம்? 3 மொழி கத்துக்க முடியாத ஒருத்தரால. எனவே எத்தனை மொழிகளை கற்பது? ஒரு மொழியை கற்பது என்றால் அந்த மொழி வழியாக ஒரு பண்பாட்டை கற்கிறோம். அந்த மொழியில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கிற அறிவு செல்வத்தை நாம் கற்றுக்கொள்வோம். சீன மொழியை கற்றால் சீனர்களை தெரிந்து கொள்ளலாம், சீன வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம், சீன மக்களுடைய பண்பாட்டை தெரிந்து கொள்ளலாம். எனவே சீன மொழியை கற்க வாய்ப்பு இருந்தால் கற்பதில் ஒரு தவறும் இல்லை. ஜப்பானிய மொழியை கற்றால் அப்படித்தான். ஆகவே எத்தனை மொழிகளை கற்றாலும், ஆனா ஒரு மனிதருக்கு எவ்வளவு மொழிகளை கற்க முடியும்? அவர் ஏற்றுக்கொள்ளுகிற துறை ஒரு பன்மொழி புலமை என்பதாக இருந்தால் அவர் வாய்ப்பு இருந்தால் பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒருவருடைய துறை, அது மருத்துவத்துறையில் அவர் பணி செய்கிறார். எனவே மருத்துவ அறிவியலோடு கூட அவர் எத்தனை மொழிகளை கலந்து கொள்ளும்? மருத்துவம், பொறியியல், ஆசிரிய பணி, வணிகம், மேலாண்மை பணி, இப்படி எத்தனையோ பணிகள்ல மொழி கல்வி என்பது பொறுத்த வரைக்கும் உலகம் அடைந்திருக்கிற அனுபவ அறிவு என்னன்னா 2 மொழிகள். ஒண்ணு தாய்மொழி, அதுதான் கல்வி மொழி. அந்த மொழியை கற்றுக்கொள்ளணும். நீங்கள் எந்த பாடத்தை கற்றுக்கொண்டாலும் அந்த மொழி வழியாக கற்றுக்கொள்ளணும். நான் ரொம்ப நாளா சொல்றேன், பயிற்று மொழியும் பயில் மொழியும். எது முதல் பயில் மொழியோ அதுதான் பயிற்று மொழியாக இருக்கும். இந்த முதல் பயில் மொழி என்பது பொதுவாக தாய்மொழியாக இருக்கு. தாய்னா நேரடியா தாய்மொழியா இருக்கணும்னு இல்லை, ஒருத்தருக்கு வீட்டு தாய்மொழி வேறொன்றா கூட இருக்கலாம். ஆனால் இந்த தாய்மொழி என்பது அவர் எந்த தேசத்தின் அங்கமோ, எந்த தேசிய சமூகத்தின் ஒரு பகுதியோ, அந்த தேசத்தினுடைய சமூக தாய்மொழி, அதுதான் அவருக்கான தாய்மொழி நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தாய்மொழி தமிழ். ஆந்திரத்தில் அவர் ஒரு வீட்டு தாய்மொழி தமிழா கூட சில பேருக்கு இருக்கலாம். ஆனா அந்த தேசத்திற்கான தாய்மொழி என்பது தெலுங்கு தான். அப்போ ஒரு சமூக விளைச்சல் தான். மொழி என்பதே ஒரு சமூக விளைச்சல் தான். ஒருவரை அவர் பிறந்த சூழலை விட்டு பிரிச்சு வேறொரு மொழி சூழலில் வளர விட்டீங்கன்னா, அவர் இந்த எந்த சூழலில் பிறந்தாரோ அந்த தாயின் மொழியை மறந்து வேறொரு தாய்மொழியில் தேர்ச்சி பெற்றுவார். அப்படி எவ்வளவு பேர் நம்ம பார்க்கிறோம். மனித சூழலையே விட்டு ஒரு விலங்கின சூழலுக்கு போனால் மனிதனுக்குரிய தன்மைகள், மனிதனுக்குரிய மொழி, சமூக உறவு, இதையெல்லாம் இழந்துருவார். இதெல்லாம் அறிவியல் வகையில் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு, பட்டறிவு சார்ந்து தெரிந்து கொண்ட செய்தி. எனவே நம்ம இங்க தாய்மொழி என்று சொல்வது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் தாய்மொழி. அந்த தாய்மொழி தான் நம்முடைய தேசிய மொழி. இந்த மொழியில் நம்முடைய கல்வி இருக்கணும். எதை கற்றாலும் இந்த மொழியில் கற்கணும். இந்த மொழிக்கு அதற்குரிய வல்லமை இல்லாத போது வேறொரு மொழியில் துணையோடு கற்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அடிப்படை அறிவு இந்த மொழியில இருந்தா வரும். இந்த மொழியை கொண்டுதான் நீங்க போல அந்த அயல் மொழிகளையே கூட இந்த மொழியின் துணையோடு கற்கலாம். இதைத்தான் கல்வி மொழி. முதல் பயில் மொழியும் பயிற்று மொழியும் எதுவோ அது கல்வி மொழி. இந்த கல்வி மொழியோடு கூடுதலாக இன்னொரு மொழியை பயில் மொழியாக கற்கலாம். இது உலகமெங்கும் இருக்கிற நடைமுறை. 3வது கற்றுக்கொள்ளலாமா? தேவைப்பட்டா கற்றுக்கொள்ளலாம். அயல் நாடுகள் இப்ப வாழக்கூடிய தமிழ் குழந்தைகளை அந்த நாடுகள்லயே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த நாட்டோட மொழியை கத்துக்கிடுங்க, கூடுதலா 2வது மொழியை ஒண்ணு கட்டாயம் கத்துக்கிடுங்க, 3வதாக ஒரு விருப்ப மொழியாக உங்க தாய்மொழியையும் கத்துக்குங்க. அது உங்களுடைய உளவியல் வளர்ச்சிக்கு நல்லது. நீங்க ஒரு வீட்டுல இருந்து வர்றீங்க, அம்மாவோட மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. தாயோட மொழியே தெரியாம போயிடக்கூடாது. நான் கடந்த காலத்துல ஒரு முறை நெதர்லாந்து போயிருந்த போது ஒரு சின்ன தமிழ் பிள்ளைய அந்த கூட்டத்துல பேச சொன்னாங்க. அப்ப அந்த பொண்ணு பேசுனுச்சு. நான் எழுதியிருக்கேன், பழைய இதழில் எழுதியிருக்கேன். எங்க தாய்மொழி தமிழ்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த ஊர்ல பிறந்த பிள்ளை. ஏமா நெதர்லாந்து மொழி தான் நம்ம தாய்மொழி, நீ ஏமா தமிழ்னு சொல்ற என்று அவங்க கேட்கிறாங்க.
ஆனா அவங்க குடும்பத்துல தமிழ்ல பேசுறாங்க. மொழி தொடர்பான பல சிக்கல்கள் இருக்கு. அப்படி இருந்தா கூட இப்ப இங்க நம்ம எடுத்துக்கிற பிரச்சனை இந்த மும்மொழி பற்றிய கேள்வி. மொழி கொள்கையில எது ரொம்ப முக்கியமானதுன்னா, நான் போன வாரத்துல அமெரிக்காவினுடைய புரட்சி கவிஞர் மன்றத்துல மொழிப்போரின் சமூகவியல்கிற தலைப்புல பேசினேன். இந்த மொழி அதன் அளவில் இருப்பதல்ல. எந்த மொழியுமே மனிதர்களை சாராமல் இருப்பதல்ல. மக்கள் மொழி இல்லைன்னா அது உயிரோட்டமுள்ள மொழியாக, சமஸ்கிருத மொழியோ கிரேக்க மொழியோ இது போன்ற மொழிகள் ஒன்று இருந்து மறைந்த மொழிகள், அல்லது தோன்றவே தோன்றாத மக்கள் மொழிகளாக வளராத மொழிகள். இப்ப நம்ம பேசுறது மக்கள் மொழிகளை பற்றி. இந்த மக்கள் மொழிகள் மக்களை சார்ந்து இருக்கு. இந்த மக்கள் மொழிகளை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மொழியை கற்க வேண்டும் என்பதில் அந்த மொழி பேசுகிற மக்களுடைய நலன் இருக்கு. ஒரு மொழியை திணிக்கும் போது அந்த மொழியை பேசுகிற மக்களுக்கு எதிரான ஒரு நலன் இருக்கு. நான் ரொம்ப காலம் முன்னால படிக்கிற காலத்துல, அதாவது 68 கடைசி அந்த 69ல மதுரையில தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு மாநாட்டில் நான் பேசினேன். அது இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு கூட்டம். மேடையில காமராஜர், சம்பத், கண்ணதாசன் எல்லாம் இருந்தார். நான் சொன்னேன், இந்தியா முழுவதும் ஒரே மொழியை திணிக்க இந்தியாவினுடைய ஏகமோக முதலாளிகள் விரும்புகிறாங்க. ஏனென்றால் இந்தியாவை ஒரே தேசமாக, ஒரே சந்தையாக மாற்றுவது அவர்களுக்கு வசதியானது. எனவே இந்தி திணிப்புக்கு பின்னால ஏகமோக முதலாளிகள் நலன் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். நான் பேசி முடிச்சுட்டு மேடைக்கு பின்னால போகும்போது கண்ணதாசன் எழுந்து வந்தார். ரொம்ப நல்ல கருத்து சொன்னீங்க, பெரியவர் உங்க பேச்சை ரொம்ப ரசிச்சாருன்னு சொன்ன. பெரியவர்னா காமராஜர். அப்ப அந்த ஏகமோக முதலாளிகளின் நலன் என்று ஒரு பார்வை நமக்கு இருந்துச்சு. இது மொழி திணிப்பு தொடரலாம், ஒரு மேலெழுந்த வாரியான பார்வை. இதுக்கும் மேல பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமூகத்துல முதலாளி தொழிலாளி மட்டும் இல்லை, சாதிகள், வர்ணங்கள். இப்ப 1931 பெரியார் குடியரசு இதழ் தலையங்கத்துல இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழி திணிப்பு அல்ல, இந்தி திணிப்புக்கும் இந்தி திணிப்புக்கு அனுப்பியாக இருக்கிற சமஸ்கிருத திணிப்பும் பார்ப்பன ஆதிக்கத்திற்கான வழிகள் என்று சொல்வார். அப்படி மொத்தமா பார்த்தோம்னா, நம்ம அனுபவத்தில் இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா, பார்ப்பன வணிகா அரசு பார்ப்பன வணிகாக்களுடைய ஆதிக்க நலன்களுக்காக அது மொழி திணிப்பில் ஈடுபடுகிறது. நீங்க எந்த மொழியா இருந்தாலும், நம்முடைய தாய்மொழி அல்லாத, நான் தாய்மொழிங்கிறத ஒரு விரிந்த பொருள்ல சொல்ல, நம்முடைய தேசிய மொழி அல்லாத வேற எந்த மொழி கட்டாயமாக நம் மீது திணிக்கப்பட்டாலும் அது திணிப்பு தான். அது இந்தி திணிப்பா இருக்கலாம், சமஸ்கிருத திணிப்பாக இருக்கலாம், ஆங்கில திணிப்பாக கூட இருக்கலாம். ஒரு காலத்தில் நைஜாம் ஆண்ட தெலங்கானா பகுதியில ஹைதராபாத் சமஸ்தானத்துல உருது திணிக்கப்படுகிறது என்று சொல்லி அதை கம்யூனிஸ்டுகளும் ஜனநாயக சக்தியிலும் எதிர்த்தாங்க. உருது திணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. இப்ப வங்க தேசத்துல பாத்தீங்கன்னா, உருது திணிப்புக்கு எதிராகத்தான் வங்க மாணவர்கள் போராடினாங்க. மதத்தின் பெயரால உருதை திணிக்க முற்பட்ட போது, இல்ல எங்களுக்கு மதம் இஸ்லாமா இருக்கலாம், ஆனா எங்க மொழி வங்க மொழிதான் என்று அவங்க போராடினாங்க. அதனால இந்த மொழி திணிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வர்ண வர்க்க சாதி நலன்கள், இதை புரிந்து கொண்டால்தான் இதற்கு தீர்வு காண முடியும். நம்ம மும்மொழி கொள்கை என்று சொல்வதன் மூலம் அவங்க என்ன விரும்புறாங்க? 3 மொழிகள். இதுல என்ன கேள்வி எழுந்துச்சு? முதல்ல 48ல ஒரு யூனிவர்சிட்டி கமிஷன், பல்கலைக்கழக கல்வி ஆணையம் ஒண்ணு ஒரு பரிந்துரை கொடுத்துச்சு. அந்த பரிந்துரை என்னன்னா, இந்தியாவில் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். என்ன மும்மொழி கொள்கை? ஆங்கிலம். அவங்க ஆங்கிலத்தை அவங்களால விட முடியாது. ரைட். 2வது இயல்பாவே அவங்களுடைய தாய்மொழி. 3வது இந்தி. இந்த 3 மொழிகளையும் இந்தியாவில் கல்வி மொழி ஆகும். அவங்களுக்கு இது எது பயிற்று மொழி, எது பயில் மொழி, எந்த மொழியை எல்லாவற்றையும் கற்பது, எந்த மொழியை மொழியாக கற்பது என்ற தெளிவெல்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்னன்னா, 2020ல கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான அந்த இப்ப இருக்கிற இந்த ஆணையம் இருக்கு பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை கொடுத்த ஆணையம். அந்த ஆணையத்தினுடைய முதல் அறிக்கை
ஒரு சுருக்கமான அறிக்கை வெளிவந்துச்சு. அந்த அறிக்கையில் இந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த கல்விக் கொள்கை பற்றி ஆய்வு செய்வதற்காக, மொழி கொள்கை பற்றி ஆய்வு செய்வதற்காக உலக நாடுகள் பலவற்றுக்கும் சென்றோம். அந்த உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்த போது நாங்கள் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், தாய்மொழி கல்விதான் சிறந்தது. அவரவரும் பல நாடுகளில் அவரவருடைய தாய்மொழியில் அனைத்து கல்வியையும் பெறுகிறார்கள். இதான் சிறப்பானது. இது எவ்வளவு காலம் கழிச்சு, இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ஒரு கண்டுபிடிப்பா வெளியிட்டார். அதாவது நாடு சுதந்திரம் பெற்றது 47, குடியரசானது 50, பல கல்விக் கொள்கைகள் பல அறிக்கைகள் வந்த பிறகு அவங்க கண்டுபிடிச்சாங்க 20 தாய்மொழி கல்வி சிறந்தது, இது முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும், முன்னேற்றத்துக்கு தடை இல்லை என்று தெரிந்து கொண்டோம் எழுதினாங்க. ஆனா இதுவரைக்கும் அது நடைமுறை வர்றதுக்கு வழி இல்லை. ஆனா சொன்னாங்க. இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 பல்கலைக்கழக கல்வி ஆணையம் மும்மொழி கொள்கைன்னு பரிந்துரை கொடுத்துச்சு. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து ஆங்கிலம் கூடுதலா தாய்மொழி இதுதான் ஆதிக்க நிலையில இருக்கு. இந்த தனித்தனியா நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல சமஸ்கிருதம், இந்தி பேசுற மாநிலங்கள்ல இந்தி, ஆங்கிலம், இந்தி பேசாத மாநிலங்கள்ல சிறப்பு கல்வியாக இந்தியோ சமஸ்கிருதமோ படிக்கலாமே தவிர பொது கல்வியில ஆங்கிலமும் அவங்க தாய்மொழியும் இந்த நிலைதான் இருந்துச்சு. ஆனா மெல்ல மெல்ல இந்தியை கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும். அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இந்தியை நாங்க படிக்க சொல்றோம், ஆனால் இந்தி என்பது மொத்தத்துல இந்தி பேசுகிற மாநிலங்களிலேயே, இந்தி பேசுவதாக சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, பீகார் இது போன்ற மாநிலங்களிலேயே அது சிறுபான்மையினரின் மொழிதான். இதான் உண்மை. நீங்க உத்தரப்பிரதேசத்துல கூட கடிமொழி என்ற ஒரு மொழி பேசப்படுகிற ஒரு பகுதி, ஒரு 3 கோடி பேர், இந்திக்கான அடிப்படை மொழி, வேறு மொழி அதுதான். அதோடு சேர்ந்து மற்ற மொழிகள் கலந்து திரிந்து இன்னும் சில இப்ப மார்வாரிகளுக்கு தனி மொழி இருக்கு, மார்வாரின்னு இருக்கு. ஆனால் அந்த மொழியை பயன்படுத்துறது இல்லை. குஜராத்தி இருக்கு, குஜராத்தி தான் அவங்க தாய்மொழி, ஆனா அவங்க இந்தியை பயன்படுத்துறாங்க. மராத்தியில தொடர்ந்து ஒரு போராட்டமே இருக்கு, ஒரு இயக்கமே இருக்கு. லதா மங்கேஷ்கர் தாய்மொழி மராத்தி, ஆனா அவங்க எடுக்கிற படங்கள்லாம் இந்தி படங்கள். அதனால அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்னைக்காவது மராத்தியில ஒரு படம் எடுத்தீங்கன்னா நான் காசு இல்லாம பாடி கொடுக்குறேன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மோசம். இப்போ ஒரிசான்னு ஒரு மாநிலம் இருக்கு. ஒரிசால அது ஒரிசா தனிய ஒடியா மொழி, தனி மொழி. இன்னும் சொல்ல போனா இந்த தமிழுக்கு செம்மொழி, தெலுங்குக்கு செம்மொழின்னு எங்களுக்கு ஒரு செம்மொழி கொடுங்கன்னு அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஒடிய மொழி செம்மொழியெல்லாம் தகுதி பெற்று. ஆனா ஒரிசாவினுடைய சட்டமன்றத்தில் எல்லோருமே இந்தியில தான் பேசுறது. கேள்வியும் சட்டம் கிட்ட எல்லாம் தீர்மானம் எல்லாம் இந்தியில தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தாய்மொழிகளை காட்டிலும் இந்தி பொதுவான மொழியா இருக்கு. ஆனால் இந்தி சிறுபான்மை தான் இந்த ஆணையம் சொல்லிச்சு. ஆனா இந்தியை காட்டிலும் வளம் பெற்ற மற்ற மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், வங்காளி, இதெல்லாம் அந்த ஆணையமே சொல்லுது. இருந்தாலும் நம்ம இந்தியை வளர்க்கணும், இந்திக்கு ஊக்கம் கொடுக்கணும். அப்படி ஊக்கம் கொடுத்து இந்த மும்மொழி கொள்கையை, ஆங்கிலம் தாய்மொழி, இந்தி என்ற மும்மொழி கொள்கையை இந்தியா பூரா நடைமுறைப்படுத்தணும். இப்ப இயல்பா ஒரு கேள்வி வருது. என்ன வருது? தாய்மொழியும் இந்தியும், தாய்மொழியும் ஆங்கிலமும் இந்தியும் தாய்மொழி இந்தியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப வெறும் இந்திய ஆங்கிலம். இது மும்மொழி கொள்கைன்னு சொன்னாலும் இந்தி பேசுகிறவர்களுக்கு இருமொழி கொள்கை தான். இந்தியும் ஆங்கிலம். இந்தி என்பது தாய்மொழி, இவன் சொல்றதுக்காக இந்தி, அப்புறம் ஆங்கிலம். இதுல ஒன்னும் அர்த்தமே இல்லை. ஆனா அவங்க அந்த இந்தியை வலியுறுத்துறாங்க. மீண்டும் 64, 66 தேசிய கொள்கை என்று ஒரு கொள்கை அறிவிப்பை அரசு வெளியிடும், நேஷனல் பாலிசி டிக்ளரேஷன். அதுல மீண்டும் இதே மும்மொழி கொள்கையை அவங்க வலியுறுத்துறாங்க. எனவே அந்த 48, 49 அந்த அறிக்கை வந்த காலத்துல, அந்த ஆணையம் சொன்ன காலத்துல இந்தியா புதிய அரசமைப்பை இன்னும் இயற்றல.
49 கடைசியில தான் 49 நவம்பர் 26 தான் அரசமைப்பு ஏற்கப்பட்டு 50 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப இந்த மும்மொழி கொள்கையை நீங்க நடத்துங்க, இந்திய சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா நாங்க உங்களுக்கு தர வேண்டிய காசை தரமாட்டோம்னு அந்த மந்திரி சொல்றான் பாருங்க. அவர் சட்டத்துக்கு விரோதமானது, இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. சட்டத்தில் 17வது பகுதி மொழி பற்றியது. அதுல அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு, ஆட்சி மொழி அல்லது அலுவல் மொழின்னு இருக்கு. அதுக்குள்ள லாங்குவேஜ் ஆஃப் யூனியன், ஒன்றியத்தின் மொழி, மாநிலங்களிலான ஆட்சி மொழிகள், அப்புறம் நீதிமன்றங்களுடைய மொழிகள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தினுடைய மொழிகள், அப்புறம் சில சிறப்பு வழிவகைகள், இது எல்லாம் 17வது பகுதி 343 இருந்து 351 முடிய இந்த ஆர்டிகல்ஸ் 9 ஆர்டிகல்ஸ் மொழி தொடர்பு. இதுல எந்த உறுப்பும் கல்வி மொழி தொடர்பானது அல்ல. இந்திய குடிமக்கள் தங்கள் குழந்தைகளை எந்த மொழி வழியாக பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், எந்த மொழி பயிற்று மொழியாக இருக்கணும், எந்த மொழிகள் பயில் மொழிகளாக இருக்கணும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் எங்கேயுமே சொல்ல. மொழி சம்பந்தம் ஒரே ஒரு உறுப்பு இருக்கு, இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சிறப்பு வழிவகைகள் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் தன்னுடைய ஒரு மாநிலத்தினுடைய தாய்மொழியை அவர் கற்க வேண்டிய தேவை இருந்தால் அவருடைய தாய்மொழியில் போதிய தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அந்த அவர் வாழக்கூடிய மாநிலத்தினுடைய தாய்மொழியை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இப்படி வச்சுக்கலாம், அவருடைய தாய்மொழி அல்லாத மொழியை கற்பதாக இருந்தால் தாய்மொழியில் அடிப்படை தேர்ச்சி இருந்தால் தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த விதியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் நடக்கிறது அநியாயம். ஏன் தமிழ்ல தேர்ச்சி பெறாமலே, தமிழை கற்றுக் கொடுக்காமலே ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிற பள்ளிகள் இருக்கு, இந்தியாவுல இருக்கு. தாய்மொழியை புறக்கணிச்சுட்டு வெறும் ஆங்கிலத்தை மழை வகுப்பிலிருந்து திணிக்கிறாங்க, ஆங்கிலத்தை திணிக்கக்கூடிய. இது வேணா சொல்லலாம், இந்த சட்டத்தினுடைய விதியின் உணர்வுக்கு விரோதமா இருக்கு என்று சொல்லலாம். மற்றபடி அரசமைப்பு சட்டத்தில் ஆட்சி மொழி, சட்டங்களின் மொழி இதெல்லாம் இருக்க தவிர என்ன இல்லைன்னா பயிற்று மொழி, பயில் மொழி பற்றி இல்லை. இது இல்லாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கல்வி எப்படி இருக்கணுங்கிறது உலகமெங்கும் தெரிந்த ஒரு செய்தி ஆயிடுச்சு. குளிர் வந்தால் போர்த்தி கொள்ளுங்கள்னு சட்டம் சொல்லாது, உங்களுக்கு புழுக்கமா என்றால் விசிறி கொள்ளுங்கள்னு சட்டம் சொல்லாது, உங்களுக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடியுங்கள்னு சட்டம் சொல்லாது, பசிக்கு உணவருந்துங்கள்னு சட்டம் சொல்லாது. அவ்வளவு இயல்பான மனிதர்களுக்கு இயல்பான தேவை. அப்படித்தான் அவங்க நினைச்சு கல்வி மொழி பற்றியோ பயிற்று மொழி பற்றியோ சட்டத்துல எதையுமே அவங்க சொல்லல. ஆனா இன்னொரு முக்கியமான செய்தி, நான் இப்பதான் முதல்ல அதை பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன்னா, மொழிக்கும் பண்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் எந்த மொழியில் பிறந்து வளர்ந்திருக்கிறீர்களோ, எந்த மொழி வழியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறீர்களோ அது உங்கள் பண்பாட்டினுடைய ஊடகம். நீங்க அறிவுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் பொருளாதாரத்தில் ஈடுபடுகிற போது, அதாவது உற்பத்தியில் ஈடுபடுகிற போது, அந்த உற்பத்திக்கு அந்த மொழியின் உதவி இல்லாமல் நீங்க செய்ய முடியாது. சமூக வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கு. இந்த சமூக வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, சில விழுமியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதுக்குதான் வேல்யூஸ். இந்த விழுமியங்களுக்கு ஆன மொழி, அதாவது பண்பாட்டுக்குரிய மொழி உங்களுடைய தேசிய மொழி. தமிழ் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, மலையாள பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, தெலுங்கு பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, இந்தி பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இதை சட்டம் ஒத்துக்கிறதா? ஒத்துக்குது. 351வது உறுப்பு இந்தியை ஆட்சி மொழியாக அணியப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுது. அப்படி சொல்லும் போது அது சொல்லுது, இந்தியாவினுடைய காம்போசிட் கல்ச்சர், கூட்டு பண்பாடு. இந்த உரத்துல கலப்புறம்னு சொல்லுவாங்க தெரியுமா, காம்போசிட் ஃபெர்டிலைசர். அந்த காம்போசிட் கல்ச்சர் பலவற்றையும் சேர்த்து யாத்திருக்கிற ஒன்று. அதுக்குதான் கம்போஸ் பண்றது. அந்த எல்லா காம்போஸ் பண்ணி ஒண்ணு சேர்த்து வர்றது காம்போசிட்.
இப்ப இந்தியாவினுடைய ஒரு பன்முக பண்பாடு. அப்ப பண்பாடு எப்படி இருக்கணும்? பன்மொழியில் இருக்கணும். அர்த்தம் என்ன? ஒவ்வொருத்தரும் பன்மொழி இருக்கணும்னு இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய பண்பாட்டுக்கு எது மொழியோ அந்த மொழியில் கல்வி இருக்கணும்னு. நீங்க இதை சொல்லிட்டு ஒற்றை மொழியை எப்படி ஆட்சி மொழியாக்குவீங்க? ஒற்றை மொழியை எப்படி நீதிமொழியாக்குவீங்க? உங்களுக்கு பன்முக பண்பாடு என்றால் உங்களுடைய கல்வி மொழி வெவ்வேறு. இந்தியாவில் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் வெவ்வேறு கல்வி மொழி, இந்தியாவோட ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வெவ்வேறு நீதி, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வெவ்வேறு அலுவல்கள். இல்லைன்னா இந்த ஒருவருடைய தாய்மொழியை அல்லது தேசிய மொழியை ஒடுக்கிவிட்டு இன்னொரு மொழியை ஒடுக்குவதாகத்தான் நான் அடிக்கடி சொல்றேன். மொழி தொடர்பாக அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய இந்த 17வது பகுதி இருக்குல்ல, 343 முதல் 351 முடிய உள்ள அந்த 9 விதிகள், 9 உறுப்புகள், அந்த 9 உறுப்புகளும் சேர்ந்து 3 மொழிகளை திணிக்கிறது. இதான் மும்மொழிங்கிறது. உண்மையிலேயே மும்மொழி கொள்கைன்னா அரசமைப்பு சட்டத்தினுடைய மும்மொழி திணிப்பு கொள்கை தான். ஒண்ணு, அது இந்திய திணிக்கிறது. Hindi in Devanagari script shall be the official language of India. இதாங்க 343. இதுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா, காந்தி தொடங்கி இந்த இன்னைக்கு இருக்கிற மோடி வரைக்கும் இந்தியை நாட்டின் தேசிய மொழியாக்கணும், ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அமித்ஷாக்களானாலும் யாரானாலும் அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா, இந்தி அதற்குரிய பலமும் வலிமையும் கொண்ட மொழி அல்ல. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம்? 47 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைந்த உடனேயே இந்தியா முழுவதற்கும் விடுதலைக்கு போராடுவதற்கு இந்த இந்தியத்தான் நம்ம பயன்படுத்தணும், இந்தி தான் நம்ம தேசிய மொழி. எனவே 50 ஜனவரி 26 முதல் இந்தி இந்த நாட்டின் ஆட்சி மொழி அறிவிச்சிருக்க முடியுமா? ஏன் அறிவிக்கல? ஏன் 15 வருஷம் தள்ளி போடுறாங்க? 65 ஜனவரி 26 முதல் இந்தி தேவநாகரி வரி வடிவம் கொண்ட இந்தி ஆட்சி மொழி என்று 15 வருடம் ஏன் ஒத்தி போடுறாங்கன்னா, இந்தி அதற்கு அநியமாகவில்லை. இந்த அநியமாகவில்லை என்பதை ஒத்துக்கொண்டுதான் 51வது உறுப்புல இந்தியாவினுடைய பல மொழிகள்ல இருந்தும் இரவல் பெறணும், வளம் பெறணும், அதுல குறிப்பாக சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். இந்தியை வளப்படுத்துவதற்கு சமஸ்கிருதத்தை வளர்க்கணும். இது 351வது உறுப்புல நேரடியா சொல்றேன். இதுல இன்னொரு வேடிக்கை, இந்தி திணிக்கிறான்னு நம்ம சொல்றோம், எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இந்திக்கு வேலை. நீங்க அங்க கொண்டு போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுங்க இந்தியில, இந்த மொழியில இங்க மனு தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அதை டிஸ்மிஸ் பண்ணிடும். சுப்ரீம் கோர்ட்ல ஆங்கிலத்தை தவிர வேறு மொழிக்கு இடமே கிடையாது. ஊபியை சேர்ந்த ஒரு மாவட்ட நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், இந்த தென் மாநிலங்கள், வங்காளம், இந்த சில இடங்கள்ல தான் ஆங்கிலம் தீவிரமா கற்றுத்தரப்படுது. இந்தி மாநிலங்களில் ஆங்கிலத்தை அவர்கள் தீவிரமாக கற்றுத்தரவில்லை. அவர்களால் சோசியலிசம் என்று சொல்ல தெரியாது, சோசியலிசம் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மொழிக்குரிய உச்சரிப்பு நான் கேள்விப்பட்டதுக்காக சொல்ல, அவங்களுக்கு இந்த பயிற்சியே கிடையாது. இது என்ன ஆகும்? அந்த மாவட்ட நீதிபதி போய் உச்ச நீதிமன்றத்துல வழக்காடு இந்தியில பேசுற. இப்ப இந்த ரஞ்சன் கோகோய் இருந்தார் பாருங்க, பாபர் மசூதி தீர்ப்பெல்லாம் கொடுத்தாரு, ராஜ்யசபை உறுப்பினர் எல்லாம் ஆனார் பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? நோ மேஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணுங்கிற சொல்ற. நாட் ஃப்ளூயன்ட், எனக்கு ஆங்கிலத்துல சரளமா பேச வராது, எனக்கு ஹிந்தி தான் நல்லா தெரியும். இல்ல திஸ் இஸ் அ சுப்ரீம் கோர்ட். இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய மொழி எது? அது ஆங்கிலம். எனவே இந்த நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் தான் வாதிடணும், ஆங்கிலத்தில் தான் மனு கொடுக்கணும், ஆங்கிலத்தில் தான் தீர்ப்பு வரும், எல்லாமே ஆங்கிலம். நாட்டினுடைய சட்டங்கள் எல்லாமே
அதனுடைய அசல் வடிவம் ஆங்கிலத்துலதான் இருக்கும். இப்ப நம்ம இந்த 3 சட்டங்களுக்கு பேர் மாத்தினாங்க பாருங்க. இந்த சங்கீதா, நியாய சங்கீதா என்னென்னமோ மாத்தினாங்கல்ல. இந்த 3 சட்டங்கள்லையும் பேரதான் மாற்றி இருக்கிறாங்க. சட்டம் முழுக்க ஆங்கிலத்தில் தான் ஆங்கிலத்தில் தான் இருக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தினுடைய 348 1, 2 பிரிவுகளின்படி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய மொழியும் சட்டங்களின் மொழியும் ஆங்கிலம் தான். 3வதா ஒரு சின்ன சலுகை 348 3வது உட்பிரிவுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர் விரும்பினால் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு சலுகை பெறலாம். என்ன சலுகை? இந்தியோ அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றோ ஆங்கிலத்தோடு கூடுதலாக நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம். இது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல். 50 ஜனவரி 26 எழுதி வைக்கப்பட்ட இந்த சட்டம் இன்று வரை தமிழ்நாட்டிலேயோ கேரளத்திலேயோ கர்நாடகத்திலேயோ வங்காளத்திலோ நடைமுறைக்கு வரல. தமிழ்நாட்டுல நாம் இதை தொடர்ந்து கேட்டோம், போராடினோம், அப்படிலாம் இல்லைன்னு மறுத்தாங்க. ஒரு கட்டத்துல திமுக ஆட்சியில ஒத்துக்கிட்டு ஆளுநர் கடிதம் எழுதுறதுக்கு ஒரு அமைச்சரவை தீர்மானம் போதும், முதலமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பி போட சொல்லலாம். ஆனா சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க. இன்று வரை அது நடக்கல. வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடுறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, பல போராட்டங்கள் நடத்துறாங்க. சில வழக்கறிஞர்கள் அதனால பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அரசு அசைந்தே. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? இங்கிலீஷ்க்கு பதில் இன்னொரு மொழி வர்றதா இருந்தா முதல்ல ஹிந்தி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இப்ப முடியாது. அப்போ ஒரு காங்கிரஸ் அமைச்சர் இருந்தார், சட்ட அமைச்சர் பரத்வாஜ். அவர் என்ன சொன்னாரு? இது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு கோரிக்கை. ஆனா என்ன மறந்துடக்கூடாதுன்னா, 4 மாநில நீதிமன்றங்கள்ல உயர் நீதிமன்றம் இந்திக்கு இந்த தகுநிலை தரப்பட்டுடுச்சு. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஹரியானா இந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கிற உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் ஆங்கிலத்தோடு இந்தியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்தி பேசாத மாநிலங்கள் எதிலும் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியை நீங்க பயன்படுத்தலாம். இதாங்க நிலைமை. சட்ட நிலைமை இதுதான். ஆகவே ஆட்சி மொழியாக இந்தியை திணிக்கிறது, நீதிமொழியாக ஆங்கிலத்தை திணிக்கிறது. 51வது உறுப்பின்படி சமஸ்கிருதத்திற்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தனியா செலவிடலாம். ஏன்னா அதை வச்சுதான் இந்திய ஆட்சி மொழி ஆக்கம். இதான் நிலைமை. இப்ப இதுக்கு பின்னால் இருக்கிற வகுப்பு நலன் என்ன? ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு, இன்னைக்கும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களை அணுகுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஆங்கிலம். அங்கே கோலோச்சுகிறது. இவங்க தாய்மொழி அங்க ஆட்சி செய்யல. வர்க்க ரீதியாக உழைக்கும் மக்களை நீதி சென்றடைய விடாமல் தடுப்பதற்கு ஆங்கிலம். பார்ப்பன மணியாற்றல் ஆதிக்கத்திற்கு இந்தியாவை ஒற்றை சந்தையாக்குவதற்கு, ஒரே தேசம் என்று சொல்வதற்கு இந்தி பயன்படுகிறது. இந்த இந்துத்துவ பண்பாட்டை திணிப்பதற்கு சமஸ்கிருதம். இதான் மும்மொழி திணிப்பு. இதெல்லாம் அவங்க சொல்ற மும்மொழி கொள்கை. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, 68 அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றினாங்க. எதுக்கு? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா. அப்போதைக்கு தமிழகம் மறுத்துடுச்சு. ஏன்னா அண்ணா முதலமைச்சர் இருந்தாரு. அண்மை காலம் வரைக்கும் மறுக்கிறதா சொல்லிக்கிட்டு, உண்மையிலேயே மறுக்கிறதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆனா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, 3 மொழி கட்டா என்ன கெட்டா போவீங்க, ஹிந்தி கத்துக்கிட்டுமே எதுக்கு தடுக்கிறீங்க? அதுவும் இந்த கடைசியா வந்திருக்கிற கல்விக் கொள்கை இருக்கு பாருங்க. நான் சொன்ன மாதிரி 48, 49 பல்கலை ஆணையம், அப்புறம் 68 அவங்க போட்ட அந்த தீர்மான கொள்கை அறிக்கை, அப்புறம் மீண்டும் 86 ராஜீவ்காந்தி காலத்துல நினைக்கிறேன், அப்பதான் இந்த முதல் தேசிய கல்விக் கொள்கை வருது.
இப்போ வந்திருக்கிற கல்விக் கொள்கை மாதிரி அப்போ ஒரு கல்விக் கொள்கை, அந்த கல்விக் கொள்கையிலும் இந்த மும்மொழி கொள்கை வலியுறுத்தப்பட்டது. அவங்களும் காங்கிரஸ்காரங்களும் இந்தியை திணிக்கணும், இந்தியை நடைமுறைப்படுத்தணும், 3 மொழிகளைத்தான் கத்துக்கணும். இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை காங்கிரஸ் ஆதரிக்கல. அந்த 86க்கு பிறகுதான் இப்ப 2020 இந்த கல்விக் கொள்கை வந்திருக்கு. மோடியினுடைய புதிய கல்விக் கொள்கை, நம்ம சொல்லக்கூடிய தேசிய கல்வி. இதுல ஒரு தந்திரம் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, இந்தியத்தான் திணிக்கலாம், இந்தியத்தான் திணிக்கிறாங்க. இல்ல, இந்திக்கு பதில் வேற ஒரு மொழியை நீங்க எடுத்து படிச்சு. இந்தி தான் இல்ல, வேற மொழி இருக்கலாம். அதனுடைய பொருள் என்ன பண்ணா, உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கா? சென்னை நகரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல நீ இந்தி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இந்திய மொழி எடுத்துக்கலாமா? எந்த மொழியை எடுத்துப்பாங்க? ஏற்கனவே இந்திய ஆட்சி மொழி, இந்தியில படித்தால் சலுகை, இந்தியில தேர்வு எழுதுனா பதவி உயர்வு, நாட்டினுடைய தேசப்பற்றோடு இந்தி தொடர்புடையது, இந்து இந்தி இந்தியா, இதான் RSS கொள்கை. இந்த அரசியல் கொள்கையினுடைய அடிப்படையில் தான் அவங்க இந்தி திணிப்பை. அதனால இது ஏமாற்று. வேற மொழியை நேற்று நான் தொலைக்காட்சி விவாதத்துல இந்த பாஜக காரர்கள் சொல்லும் போது நான் கேட்டேன், இது எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாமே, வாய்ப்பு இருக்கேன். அப்ப இந்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இந்திக்கு பதில் வேற மொழியை கத்துக்கிற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். நெருக்கி பிடிச்சு கேட்டோன்னு சொன்ன, என்கிட்ட தெரியல, எனக்கு தகவல் தெரியலன்னு சொல்றேன். யார வேணாலும் கேட்டு சொன்னான். CBSE பள்ளியிலயோ அப்புறம் தாய்மொழி கல்விக்கு நாங்க ஊக்கம் கொடுக்கிறோம், அதுவும் பொய். என்ன சொல்லி தொடக்க கல்வி வரைக்கும் முடிந்த இடங்கள் வேறவர் பாசிபிள் தாய்மொழியை பயிற்று மொழியாக கொண்டது அப்படின்னு. ஆனா உண்மையில தாய்மொழியை பயிற்று மொழியாக கொண்டது வேறவர் பாசிபிள்னா வேர் இஸ் இட் பாசிபிள்? CBSE செய்வீங்களா? IIT தமிழ் பயிற்று மொழி ஆக்கிடுவீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா உண்மையான நோக்கம் என்ன சொல்றாங்க? அந்த ஆட்சி மொழி குழுவினுடைய அறிக்கை, அமித்ஷா தலைமையிலான குழு கடைசியா கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இதையெல்லாம் செஞ்சால்தான் இந்தியை நாட்டின் பொது மொழி ஆக்க முடியும். இது புதுசு. காமன் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு கிடையாது. இந்தியாவுக்கு தேசிய கல்வி, தேசிய மொழி என்று ஒன்று கிடையாது. அப்ப பொது மொழி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாரும் இந்த மொழியிலே பேசணும், மற்ற எல்லா மொழிகளையும் இழந்துடணும். இப்ப குஜராத்தி எல்லாம் இந்தியிலேயே பேசுற மாதிரி தமிழ்நாட்டிலையும் தமிழை புறக்கணிச்சுட்டு இந்தியிலே பேசணும், அப்பதான் காமன் லாங்குவேஜ் வர முடியும். இதுதான் அவங்களுடைய திட்டமாக வைத்திருக்கிறார். இதை மறைத்துதான் இந்த 3 மொழி கற்றால் என்ன, 4 மொழி கற்றால் சரி, இதுக்கு இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க. திமுக தரப்புல அண்ணா காலத்துல இருமொழி கொள்கைன்னு, இது தமிழ்நாட்டோட பொது கொள்கை என்று வலியுறுத்துறாங்க. இப்ப 68 சென்னையில உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது வெளிநாட்டில இருந்து வந்த பல அறிஞர்கள் அண்ணாவிடம் இந்த கேள்வியை கேட்டார். அண்ணா, நீங்க தமிழுக்காக மாநாடு கூட்டுறீங்க, தமிழை சொல்லிதான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தி இருக்கிறீங்க, தமிழ் பற்றோடு ஒரு இயக்கத்தை நடத்துறீங்க. ஆனா தமிழ்நாட்டு குழந்தைகள் கல்லூரி படிப்பு வரைக்கும் தமிழையும் படிக்காமல் பட்டம் பெற முடியாத நிலை இருக்குதுன்னு சொல்றேன். நான் இப்பதான் வந்திருக்கிறேன், விரைவில் பாருங்கள், தமிழையே நம்ம எல்லா இடத்துலையும் பயிற்று மொழி ஆக்கி விடுவோம் என்று அவர் சொன்னார். அப்ப என்ன பொருள்? கொஞ்சம் கொஞ்சமா செய்ய முடியும். உண்மையை நேர் எதிர் திசையில சரித்து போய் திமுக ஆட்சியில் தான் மிக அதிகமாக தமிழ் வழி கல்வி புறக்கணிக்கப்பட்டு ஆங்கில வழி பள்ளிகளுக்கு ஊக்கம் தரப்படும். இன்னொரு குற்றச்சாட்டு, மும்மொழி கொள்கையை திணிக்க முற்படுகிற பாஜக என்ன சொல்றாங்கன்னா, திமுக தலைவர்கள் எல்லோருமே அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை படிக்க வைக்கிறது இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, ஆங்கில வழி கல்விதான் படிக்க வைக்கிறாங்க. முதலமைச்சருடைய பேரன் எங்கே படிக்கிறார், அமைச்சருடைய பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்க? 90 விழுக்காட்டுக்கு மேல் தனியார் ஆங்கில வழி கல்வியில் படித்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாருக்கும் என்ன சொல்றீங்கன்னா, அரசு பள்ளியை பரிந்துரைக்கிறீங்க, தமிழ்ல படிக்க சொல்றீங்க. எப்படி முடியும்? உண்மை என்னன்னா, இந்த தாய்மொழி கல்வியின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, பற்றுதலும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்திக்கு எதிராக நம்மை பாதுகாக்கிற கேடயம்னு ஆங்கிலத்தை சொன்னாங்க. ஆனால் வால் காயப்படுத்தியதை காட்டிலும் கேடயம் நம்மை அதிகமாக காயப்படுத்தியது.
இந்தி காயப்படுத்தியதை காட்டிலும் தமிழர்களுக்கு ஆங்கிலம் அதிகமான காயங்களை ஏற்படுத்தி. அதிகம் போன ஆங்கிலத்தினுடைய பயன் என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ்ல படிச்சு நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம், இங்கிலீஷ்ல படிச்சு வேறு வெளிநாடுகளுக்கு போகலாம், அங்கெல்லாம் போய் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது, வேலைக்கு போகலாம். இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டுடைய மொழி கொள்கை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாடு வளம் பெற்று அந்த வளத்தை எல்லோரும் பகிர்ந்து கொள்வதற்காக, தமிழ்நாட்டில் அனைவருக்குமான வளர்ச்சிக்காக தான் கல்விக் கொள்கையை தவிர வெளிநாடுகளுக்கு மூளை ஏற்றுமதி பண்ணுவதற்காக அல்ல. பிரெயின் ரயிலுக்காக நம்ம ஒரு கல்விக் கொள்கையை வச்சிருக்கிறோம், நம்ம கல்வி முறை வச்சிருக்கிறோம். சாம்சங் நிறுவனத்திற்கோ போர்டு நிறுவனத்திற்கோ கூலி ஆட்களை, கூலி அடிமைகளை உருவாக்குவதல்ல கல்வி. நாம் சுயமாக சிந்தித்து தமிழ்நாட்டுடைய இயற்கையை பாதுகாத்து, தமிழ்நாட்டுடைய சமூக நீதியை பாதுகாத்து, இதற்காக வேண்டிய ஒரு கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கணும். இப்ப நம்ம இறுதியா சொல்லலாம் என்னன்னா, இந்த இந்தியா சொல்லக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கை, அது நான் முன்பே சொன்ன மாதிரி கல்விக்கு எது சிறந்த மொழி, எத்தனை மொழிகளை கற்றால் மாணவன் அறிவு வளம் பெறுவான், எத்தனை மொழிகளை பெற்றால் மாணவன் நல்ல பண்பு வளம் பெறும், எத்தனை மொழிகளை கற்றால் சமூகத்திற்கு பொருத்தமுள்ளவனாக அவன் மாறுவான் என்றெல்லாம் கல்வியாளர்கள் ஆராய்ந்து மும்மொழி கொள்கையை வகுக்கவில்லை. இருமொழி கொள்கையும் அவங்க எதை ஆராய்ந்து வகுக்கிறாங்க? மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியை தேசிய மொழியாகும், இந்திய தேசியத்தை பாதுகாக்கும், இந்திய ஒற்றுமைக்கு இந்திய அடிப்படையாகும். அதுவும் இந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் எல்லாம் விட்டுட்டாங்க. தேவநாகரி ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டேன். எதை விட்டுட்டாங்கன்னா, இந்துஸ்தானின்னு காந்தி கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது இஸ்லாமியர்களுக்கு உருது, இந்துக்களுக்கு சமஸ்கிருதம், ரெண்டும் சேர்ந்து எழுதுற முறையை பொறுத்து நீங்க தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல எழுதா அது இந்தியா இருக்கும், அந்த உருது ஸ்கிரிப்ட்ல எழுதா உருதா இருக்கும். எனவே மொழி சிக்கலையே அவர் எப்படி சுருக்கி பார்த்தார்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு பார்த்தார். தமிழர்களுக்கும் வங்காளிகளுக்குமான ஒற்றுமைன்னு பார்க்கல, மலையாளிகளுக்கும் இந்திக்காரர்களுக்குமான ஒற்றுமைன்னு பார்க்கல. ஒரு மொழி சிக்கலை மத சிக்கலாக பார்த்தார். ஆனா உண்மையிலேயே மொழி சிக்கலாக பார்த்தால், பல்வேறு தேசிய இனங்களின் ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து பார்த்தால், தேசிய இனங்களுடைய உரிமையின் பகுதியாக மொழி உரிமையை பார்த்தால் அந்த கொள்கை தப்பு. அதே போல ஒரு அண்ணா என்ன பண்ணாரு, தொடர்பு மொழியில் ஒரு கருத்தை கொண்டு வந்தார். என்ன தொடர்பு மொழி? அவன் சொன்னா, இந்தி இல்லைன்னா எப்படிப்பா நீ டெல்லியோட தொடர்பு வச்சுப்ப, இந்தி இல்லைன்னா எப்படி மற்ற மாநிலங்களோட தொடர்பு, எனவே உன் மொழியோட இந்தியை கத்துக்கிட்டாதான் தொடர்பு வரும். சரி, ஆங்கிலம் எனக்கு, ஆங்கிலம் உலகத்தோட தொடர்பு வச்சு, நியூயார்க்கோட தொடர்பு வச்சுக்கணும், லண்டனோட தொடர்பு வச்சுக்கணும். டோக்கியோவுக்கு அது உதவாது, அல்லது பெர்லினுக்கு அது உதவாது. பெர்லினோட தொடர்பு வச்சுக்க ஜெர்மன் தான், ஜப்பானோட தொடர்பு வச்சுக்க ஜப்பானிய மொழிங்க, நீங்க ஸ்பெயினோட தொடர்பு வச்சுக்கல ஸ்பானிய மொழிங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கிட்டு பேசினா கூட உலக தொடர்புக்கு ஆங்கிலம், இந்திய தொடர்புக்கு இந்தின்னு அண்ணா ஒரு பதில் சொன்னாரு. ஒரு செவுத்துல ஓட்ட போடும், பெரிய பூனைக்கு ஒரு ஓட்டை, சின்ன பூனைக்கு இன்னொரு ஓட்டை போடுறது. பெரிய பூனைக்கு ஒரு ஓட்டை போட்டோம்னா பெரிய பூனையும் அதுல போய்க்கும், சின்ன பூனையும் அது போய்க்கும். இந்தியாவுக்கும் ஆங்கிலமே தொடர்பு மொழி, உலகத்திற்கும் ஆங்கிலமே தொடர்பு. நாம் சொல்றோம் இது அப்படி இல்லை. ஏன்னா ரஷ்யாவில் புரட்சிக்கு பிறகு லெனின் அறிமுகப்படுத்திய மொழி கொள்கை என்ன சொல்லுச்சுன்னா, பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டுக்கு தொடர்பு மொழி என்று ஒன்று தேவையில்லை. நோ லிங்க் லாங்குவேஜ், நோ சிங்கிள் லிங்க் லாங்குவேஜ். ஒற்றை மொழி தொடர்பு மொழி அல்ல, பல மொழிகள் தொடர்பு மொழிகளாக. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், மோடி அமெரிக்கா போகும்போது பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு பொண்ணு அவர் ஹிந்தியில சொல்றதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டு இருக்குது. அங்க போய் அது என்ன ஜப்பான்ல சொல்லல. ஆனா சைனாவுக்கு போகும்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணும், சீன மொழியில சொல்லும் இவர் சொல்றதெல்லாம். அங்க ஜிபென்பி சொல்றதெல்லாம் இவருக்கு அதை ஹிந்தியில மாற்றி சொல்லும். அப்ப உலகம் முழுவதற்கும் ஒரே ஒரு தொடர்பு மொழி இல்லை. அதே போல இந்தியா முழுவதற்கும் ஒரே ஒரு தொடர்பு மொழி இல்லை. நமக்கும் கேரளாவுக்குமான தொடர்புக்கு நமக்கு ஆங்கிலமும் வேண்டாம்,
இந்தியும் வேண்டாம், மலையாளமும் தமிழும் போதும். நம்ம தினம் பொழுது முடிஞ்சா பொழுது போனா எந்த நாட்டோட தொடர்பு கொள்றது ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு சிலருடைய பணி. அந்த ஒரு சிலர் அந்த மொழியை கத்துக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு போய் மருத்துவக் கல்லூரி படிக்க போற மாணவர்கள் ஒரு காலத்துல அங்க போய் 4 மாசம் 5 மாசம் ருஷ்யன் கத்துக்கிட்டு அப்புறம் மேல் படிப்புக்கு போயிட்டாங்க. எங்க போனாலும் செய்யலாம், ஜப்பான் போனாலும். அதனால இந்த எத்தனை மொழிகள் தொடர்பு மொழி என்பது ரெண்டுமே மொழி கொள்கையை திசை திருப்புகிற வழிகள். நம்ம எத்தனையோ மொழிகளை கற்றுக்கொள்ளும், ஆனா ஒவ்வொருத்தரும் அல்ல. ஒரு சமுதாயத்துல பல மொழிகளை பலரும் கற்று, ஒரு மொழிதான் இல்லை. இந்தியாவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட 22 மொழிகள், உலகமெங்கும் இருக்கிற மொழிகள், ஐரோப்பாவில் பேசப்படுகிற 26 மொழிகள், ஐரோப்பிய நாடாளுமன்றம் 26 மொழிகள் 25 மொழிகள்ல நடக்குது. ஐரோப்பிய நீதிமன்றம் 25 மொழிகள்ல தீர்ப்பு வழங்கு. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தினுடைய தீர்மானங்கள், சட்டங்கள் உடனுக்குடன் 25 மொழிகளில் வெளிவருகின்றன. இந்த வசதிகள் இல்லாத காலத்திலேயே சோவியத் ஒன்றியத்தில் 17 மொழிகளில் எல்லாமே அவங்க நடைமுறைப்படுத்தினார். முடியாத காரியம். மொழியை நேசிப்பது என்றால் இந்த மொழி பேசுகிற மக்களை நேசி, அவர்களது உரிமைகளை நேசி. அந்த நேசம் இருக்குமானால் நம்ம இத்தனை மொழிகளையும் பயன்படுத்தும். எனவே இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்வது உண்மையில 3 மொழிகள் மீது அக்கறை கொண்டு சொல்லப்படுகிற கொள்கை அல்ல, இந்தி என்கிற ஒற்றை மொழி மீது அக்கறை கொண்டு சொல்லப்படுகிறது. அதே போல இருமொழி கொள்கை என்பது தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகள் மீது அக்கறை கொண்டு சொல்லப்படுவதல்ல, தமிழை புறக்கணித்து விட்டு ஆங்கிலத்தை அறிஞர்கள் உட்கார வைக்கிற நோக்கம் கொண்ட கொள்கை. இருமொழி கொள்கையும் ஒரு மொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கையும் ஒரு மொழி கொள்கை தான். நமக்கு நம்ம இதுக்கு போட்டியா என்ன சொல்லிட்டு இருந்தோம், நம்ம ஒரு மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓஹோ ஒரு மொழி போதுங்கிறான், தமிழ் மட்டுமே போதும். நாம அப்படி சொல்லல. தாய்மொழி ஒரு மொழி. எனவே தாய்மொழியோடு அடிப்படையில் தொடங்கிதான் எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்வதா இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம், எத்தனை பாடங்களை கற்றுக்கொள்வதா இருந்தாலும் பெற்றலாம், எத்தனை தொடர்புகளுக்கு வேண்டுமானாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆக தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட கொள்கை, நம்முடைய சமூக தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட கொள்கை, இதுதான் சரியான கொள்கையை தவிர மும்மொழி கொள்கையும் பிழையான கொள்கை, மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கு வகுக்கப்பட்ட இருமொழி கொள்கையும் பிழையான கொள்கை. ஆனால் மும்மொழி கொள்கையோடு ஒப்பிட்டால் இருமொழி கொள்கை ஏற்படுத்தி இருக்கிற சேதங்கள் குறை. இந்திக்காரங்களுக்கு வெறும் இந்தி மட்டும்தான் தெரிஞ்சிருக்குதுங்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். இவங்க கூடுதலா ஆங்கிலம். நம்ம என்ன சொல்றோம்னா, தாய்மொழியை தேர்ச்சி பெற்று தாய்மொழியை பயிற்று மொழியாக கொண்டு தாய்மொழியில் அறிவியல் சமூகவியல் எல்லாம் கற்று நீங்கள் கூடுதலாக ஒரு மொழி அல்ல, என் தேவையை பொறுத்து வேறு பல மொழிகளையும் கற்றால் உலகத்தினுடைய எல்லா அறிவிச்சாளர்களும் நமக்கு திறக்கப்படும். வழக்கமா திராவிட இயக்க தோழர்கள் ஆங்கிலத்திற்காக பேசும் போதெல்லாம் அறிவிச்சாளர்களை மூடிவிடாதீர்கள். ஆங்கிலம் என்ற ஒற்றை அறிவிச்சாளத்திற்காக நீங்கள் தமிழ் என்ற கதவையே மூடி வைத்து நாம சொல்றோம். கதவு நமக்கு ஒண்ணு, ஆனா சாளரங்கள் ஆங்கிலம் மட்டுமல்ல. ஆங்கிலம், பிரெஞ்சு, உலகத்தில் இருக்கிற பல மொழிகள், முக்கியமான மொழிகள், எல்லா மொழிகளிலுமான சாளரங்களை நாம் திறந்து வைப்போம். பிரிட்டனுக்கு பக்கத்துல பிரான்ஸ் இருக்கு, ஆனா பிரான்ஸ்ல பிரெஞ்சு மொழி தான் பயிற்று மொழி, அதுதான் முதல் கல்வி. அது ரொம்ப பக்கத்துல எல்லையோரத்துல ஜெர்மனி இருக்கு, ஜெர்மனியில ஜெர்மன் மொழி தான். சுவிட்சர்லாந்துல 4 மொழிகள் பக்கம் பக்கமா இருக்கு, ஒரே நாடுதான். ஆனா அங்கே ஜெர்மன் பேசுகிற பகுதியில ஜெர்மன், இத்தாலி பேசுகிற பகுதியில இத்தாலி, பிரெஞ்சு பேசுகிற பகுதியில பிரெஞ்சு என்று அவரவர் தாய்மொழியைத்தான் பயிற்று மொழியாக, ஆட்சி மொழியாக, தேசிய மொழியாக கொண்டு இந்தியாவுக்கு ஒற்றை தேசிய மொழி சாத்தியமில்லை. நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி, இதை என்ன செய்யணும்? மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்கிறார்கள். மும்மொழி கொள்கைக்கு இருமொழி கொள்கை ஈடாகாது, விடையாகாது. அது சரியான தேசிய கொள்கை அல்ல. இந்தி திணிப்பையும் எதிர்ப்போம், ஆங்கில திணிப்பையும் எதிர்ப்போம். இந்தி, ஆங்கிலம் உட்பட எல்லா மொழிகளையும் சமத்துவ அடிப்படையில், உரிமை அடிப்படையில் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஒரு சரியான கல்விக் கொள்கை, மொழி கொள்கையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விரட்ட ஊராம் பாருங்க தர்மேந்திர பிரதான், எனக்கு இல்லைன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன். நம்ம தெளிவா சொல்றோம், நீ திணிக்கிறது இந்த மொழி கொள்கை
இதான் கல்விக் கொள்கைனா, உனக்கு நாங்கள் காசு கொடுக்கும், தமிழ்நாடு உனக்கு வரி கொடுக்க, தமிழ்நாடு உனக்கு ஒத்துழைக்க, இவ்வளவு தீவிரமா பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஆட்சியாளர்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்க சார்ந்த கட்சி தயாரா இருக்க, முதலமைச்சரும் அவங்க கல்வி அமைச்சரும் சொல்றாங்க, மீண்டும் மொழிப்போரை சந்திப்பீர்கள். எப்படி மக்கள் மொழிப்போருக்கு வருவாங்க? இங்க ஏராளமான மாணவர்கள் நீங்க நடத்தக்கூடிய திமுக கல்வி முதலாளிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள்ல அவங்க இந்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தமிழை படிச்சுட்டு அங்க எல்லாம் போய் முன்னாள் அமைச்சர்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க. அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் தமிழ் படிக்காமல் ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளிகள்ல தவிர மற்ற எல்லா தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஆட்கள் போய் RSS பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தாமல் எங்க இருந்து மொழிப்போர் வரும்? வராது. அப்படி வரணும்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்த தேசிய இன சிக்கலோடு அதற்கு இருந்த தொடர்பை மக்களுக்கு நீங்கள் மெய்ப்பித்துட்டாங்க. அரசுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இப்ப இருக்கிற இந்த இந்திய அரசமைப்பிலேயே ஏற்கனவே இந்த ஆட்சி மொழி கொள்கையுமே 1963 ஆட்சி மொழி சட்டம் இயற்றிய பிறகு ஆட்சி மொழி விதிகள்னு கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை ஏற்றார். இந்த ஆட்சி மொழி விதிகள் எல்லாவற்றிலுமே என்ன சொல்றாங்கன்னா, இந்தியை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற விதிகளை சொல்லிட்டு கடைசியாக இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. This applies to the whole of India except தமிழ்நாடு. நீங்க கடந்த காலத்துல தெரியும், நிறைய சட்டங்கள் எழுதும் போது this applies extends to the whole of India except Jammu and Kashmir. அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த சிறப்பு பகுதிகள்னு அங்கீகரிக்கிறீங்கல்ல, நாகாலாந்து கூட 2015 ஆண்டு மோடி அரசு நாகாலாந்து போராளிகள் இசாக் முயிவா கூட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட், சட்டக ஒப்பந்தம்னு ஒண்ணு பண்ணாங்க. அதுல கையெழுத்து போட்டவரு நம்முடைய பிரபல ரவுடி RN ரவி தான். நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி தான் இந்திய சார்பில் கையெழுத்து விட்டார். 2015 அந்த வெளியிட்டார், கான்பிடன்சியல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வெளியிட்டார். அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்தியா recognize the unique history, culture and position of the Nagas and நாகாக்களுடைய தனித்தன்மையான வரலாறு, பண்பாடு, நிலை, அவர்களது போதுமா? அப்ப நாகாலாந்துக்குன்னு அதனுடைய வரலாற்றில் தனி பின்னணி, தனி பண்பாடு இருக்குமானால் தமிழ்நாட்டின் காலத்திலேயே நாம் இந்திய தேசிய போராட்ட காலத்திலேயே 38 இந்தி திணிப்புக்கு எதிராக மொழிப்போர் நடத்திய நாடு தமிழ்நாடு. 68 மொழிக்காக உயிர் தியாகம் செய்த நாடு தமிழ்நாடு. இத்தனை ஆண்டுகளில் இந்திய வல்லரசினால் இந்த இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாமல் இருக்கிற நாடு தமிழ்நாடு. இந்த வரலாறு, தமிழுக்குரிய தனி பண்பாடு, இவற்றை கருதி தமிழக அரசு என்ன கேட்கணும்னா, தமிழகத்திற்கு இருமொழி கொள்கையை நீங்க சொல்ற, நம்ம இருமொழி கொள்கையில தாண்டிப்போம், நீ குறைஞ்சது இப்ப தற்காப்பு நிலையில மும்மொழி கொள்கையை நிராகரிக்கிற உரிமை எங்களுக்கு உண்டு. அதற்காக எங்களுக்கு வருகிற வரியை நிறுத்துவதோ எங்களுக்கான சலுகைகளை குறைப்பதையோ ஏற்க முடியாது என்று இந்திய அரசோடு கோரிக்கை வைக்கணும். அதுக்காக போராடும், அதுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்று இதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளேயே செய்ய முடியும் என்பதற்கு ஜம்மு காஷ்மீர் உதாரணம், இன்னைக்கு இருக்கிற வடகிழக்கு மாநிலங்கள் உதாரணம், நாகாலாந்து மோடியோடு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு இதை செய்ய தமிழக அரசு செய்யுமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக இந்த மும்மொழி கொள்கை என்பது பார்ப்பன பணியா நலன்களுக்கானது. காசு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு
நம்ம 2024-25 இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் 1,90,000 கோடி நேரடி வரி செலுத்தி இருக்கும் தமிழ் இந்திய அரசு. இந்த வரியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு மேல என்ன செய்யணுங்கிறத அரசு யோசிக்கணும். தமிழ்நாட்டினுடைய இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக சொல்கிற கட்சிகள் யோசிக்கணும். நம்ம தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்னிறுத்துகிற நாம் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணம் யாரும் தமிழ்நாட்டுக்கே என்ற முறையில யோசிக்கணும். இதுதான் இந்த மும்மொழி கொள்கை, அதனுடைய உள்பொருள், அதனுடைய விளைவு பற்றிய நம்முடைய பார்வை. நன்றி.